பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில்லை. அவர்களின் உணர்ச்சிகளே அவர்களை கட்டுப்படுத்துகின்றன. சில தினங்களில் காலையில் எழும்போது உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். மதியத்திற்கு முன்பே அது மறைந்து விடுகிறது. யாரோ ஒருவர் கூறிய ஒரு சொல் உங்கள் முழு மனநிலையையும் உடைத்து விடுகிறது. சில நாட்களில் நீங்கள் நேர்மறையாக, அமைதியுடன், நம்பிக்கையாக இருப்பீர்கள். மற்ற சில நாட்களில் காரணமே தெரியாமல் சோர்வு, எரிச்சல், மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்கின்றன. நீங்கள் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றீர்கள். நான் இப்படி சிந்திக்கக்கூடாது என்று உங்களையே நீங்கள் கண்டிக்கின்றீர்கள். ஆனால் உண்மை என்னவெனில், நீங்கள் உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்கும் அளவிற்கு உணர்ச்சிகள் உங்களை மேலும் கட்டுப்படுத்துகின்றன. அவ்வாறு மெதுவாக உங்கள் உறவுகள், உழைப்பு, ஆன்மீக முன்னேற்றம் இவற்றையெல்லாம் உங்கள் மனநிலைகளே நிர்ணயிக்க ஆரம்பிக்கின்றன. நூற்றாண்டுக்கு முன்பே மனித மனத்தின் இந்த போராட்டத்தை ஆழமாக ஆராய்ந்த ஆன்மீக மாமுனிவர் ஒருவர் இருந்தார். அவர்தான் பரமஹம்ச யோகானந்தர். அவரது போதனைகளிலும் அவரது புகழ்பெற்ற நூலான ஒரு யோகியின் சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்பதிலும் அவர் ஒரு அதிசயமான உண்மையை வெளிப்படுத்தினார். உங்கள் மனநிலைகள் உங்கள் உண்மையான தன்மை அல்ல. உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் எஜமானர் அல்ல. அவை உங்கள் சித்தத்தில் எழும் சக்தி அலைகள் மட்டுமே. இந்த சக்தியை நீங்கள் ஆள கற்றுக்கொண்டால் உங்கள் முழு உள்ளார்ந்த வாழ்க்கையையும் நீங்கள் ஆள முடியும். யோகானந்தர் மிக எளிய ஆனால் ஆழமான ஒரு உண்மையை கூறினார். மனிதன் எதை தொடர்ந்து சிந்தித்து உணர்கிறானோ அதுவாகவே அவன் உருவாகிறான். சில நேரங்களில் அல்ல, தொடர்ச்சியாக. யோகானந்தர் வழங்கிய முக்கிய உத்தி, சிந்தனையை மாற்றுவதற்கு முன் சக்தி ஓட்டத்தை மாற்றுங்கள். இதுவே உண்மையான திறவுகோல். அடக்குதல் அல்ல, தவிர்த்தல் அல்ல, அதீத சிந்தனை அல்ல, சக்தி ஓட்டத்தை மாற்றுதல். அதுவே சிறந்த வழி. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தனித்த உடல் நிலை உண்டு. துக்கம் மார்பை சுருக்குகிறது, கோபம் தாடையை இறுக்குகிறது, பயம் மூச்சை சுருக்குகிறது. யோகானந்தர் கூறிய எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி யாதெனில், எதிர்மறை மனநிலை எழும்போது முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், மார்பை உயர்த்துங்கள், முகத்தை தளர்த்துங்கள், மூச்சை மெதுவாக்குங்கள். 1 நிமிடம் இவ்வாறு நிலைத்திருங்கள். யோகானந்தரின் பார்வையில் முதுகெலும்பு உயிர் சக்தி ஓடும் முக்கிய பாதை. உடல் சுருங்கும் போது சக்தி ஓட்டம் தடைபடுகிறது. உடலை நேராக்கும் போது சக்தி மீண்டும் ஓடத் தொடங்குகிறது. அப்போது ஒரு நுண்ணிய மாற்றம் நிகழ்கிறது. மனநிலை தானாகவே மெலிதாகிறது. யோகானந்தர் இதை மிக வலிமையான உளவியல் உத்தியாக கூறினார். எதிர்மறை உணர்ச்சி எழும்போது அதற்கு நேர்மாறான உணர்ச்சி அதிர்வை விழிப்புணர்வுடன் உருவாக்குங்கள். பொறாமை ஏற்பட்டால் மற்றவரை பாராட்டுங்கள். துக்கம் ஏற்பட்டால் சிரிக்க முயற்சியுங்கள். கோபம் ஏற்பட்டால் மென்மையாக பேசுங்கள். யோகானந்தர் கூறியது, உணர்ச்சிகளை நேரடியாக அகற்ற முடியாது. அதை மாற்றிக்கொள்ள மட்டுமே முடியும். இருளை குச்சியால் அகற்ற முடியாது. ஒளி வந்தால்தான் அது மறையும். அதேபோல் உயர்ந்த உணர்ச்சி அதிர்வு உருவானால் குறைந்த உணர்ச்சிகள் இயல்பாக மறைந்துவிடும். உண்மையான பிரச்சனை உணர்ச்சிகள் அல்ல. உண்மையான பிரச்சனை உணர்ச்சிகளுடன் தன்னை ஒன்றாக கருதுவதே ஆகும். யோகானந்தர் மனித உணர்ச்சிகளை விளக்க ஒரு உதாரணத்தை கூறினார். ஒரு நடிகர் துயரமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அழுகிறார், துன்பப்படுகிறார், வேதனை வெளிப்படுத்துகிறார். எனினும் தனது உள்ளத்தில் அவர் அறிந்திருக்கிறார், இது ஒரு பாத்திரம் மட்டுமே. இப்போது ஒரு வினோதம் நிகழ்ந்தால், அந்த நடிகர் தன்னை நடிகர் என்பதையே மறந்துவிட்டால், மேடையை விட்டு இறங்கிய பிறகும் தொடர்ந்து அழ ஆரம்பித்தால், அதுவே பெரும்பாலான மனிதர்களின் உண்மை நிலை. நீங்கள் கோபத்தை அனுபவிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் கோபமாகவே மாறுகின்றீர்கள். நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் துக்கமாகவே மாறுகின்றீர்கள். யோகானந்தரின் பார்வையில் உணர்ச்சிகள் பாத்திரங்கள், சித்தமே உண்மை. யோகானந்தரின் ஆழமான விளக்கம் என்னவென்றால், உணர்ச்சிகள் சிந்தனைகளுடன் மட்டுமல்ல, உயிர் சக்தியுடன் தொடர்புடையவை. ஒவ்வொரு மனநிலையும் நரம்பு மண்டலத்தில் எழும் அதிர்வு, மூச்சின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம், உடலின் சக்தி ஓட்டத்தில் உருவாகும் ஒரு அலை. இதனால்தான் தர்க்கம் மட்டும் மனநிலையை கட்டுப்படுத்த முடியாது. சக்தியுடன் வாதிட முடியாது. அதை மாற்றி திருப்ப வேண்டும். யோகானந்தர் மிகவும் முக்கியமாக வலியுறுத்திய ஒன்று, மூச்சும் உணர்ச்சியும் இணைந்தவை. கோபம் வரும்போது மூச்சு வேகமாகிறது. பயம் வரும்போது மூச்சு தடைபடுகிறது. துக்கம் வரும்போது மூச்சு கனமாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மூச்சை ஆள கற்றுக்கொண்டால் உணர்ச்சிகளை ஆண்டு விடலாம். இன்றைய மனிதன் தகவல் வெள்ளத்தில் வாழ்கிறான், ஆனால் உள்ளார்ந்த அமைதியில் இல்லை. சமூக வலைத்தளங்கள், வேலை அழுத்தம், உறவு குழப்பங்கள் இவை அனைத்தும் மனநிலைகளை இடையறாது அசைக்கின்றன. இன்றைய நிலையில் யோகானந்தரின் போதனை ஒரு பழமையான தத்துவம் அல்ல. இது ஒரு உளவியல் உயிர் காப்பு முறை. உணர்ச்சியை மாற்ற முயலாதீர்கள். உங்கள் உள்ளார்ந்த சக்தியை மாற்றுங்கள். அப்போது உணர்ச்சிகள் தானாக மாற்றமடையும். இது மனநிலையை கட்டுப்படுத்தும் ஒரு அடுக்கு மட்டுமே. யோகானந்தர் கூறியது,
மனிதன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இறுதி இலக்கு அல்ல. அதை தாண்டி நிரந்தர ஆனந்த நிலையை அடைவதே உயர்ந்த பாதை. அந்த நிலையை எவ்வாறு அடைவது, உயிர் சக்தியை எவ்வாறு நிரந்தர அமைதியாக மாற்றுவது, அதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த சிந்தனைகள் உங்களுடன் ஒத்திசைந்திருந்தால் இந்த பயணத்தில் இந்த சேனலுடன் தொடர்ந்து இருங்கள்.